ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 24ஆந்தேதியிலேருந்து 27ஆந்தேதி வரையும் வந்து 2-3 சீரியலோட ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னன்னு பார்க்கலாம். அதில் வந்து தனம் அப்படிங்கிற சீரியலில் பரோட்டா மாஸ்டர் வரல சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. தனம் வந்து என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரோட்டா மாஸ்டர் வரலையாங்க, அதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், காரணம் ஒன்றும் இல்லை, நான் வேணால் பரோட்டா வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உடனே வந்து உடனே கதிர் வந்து கனவு காண ஆரம்பிச்சிடறாரு. அதை தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. இப்போ தினமும் அவங்களும் பாட்டு பாடி ஆடிக்கிட்டே போடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு வழியாக பணத்தை வந்து அம்மா தூக்கிட்டு போக இருந்தாங்க, பல்லவன் அம்மா. அதுலேருந்து காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க. முதலாளிகிட்ட கொடுத்தோன்னே எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ அதே சமயம் தள்ளி இருந்து வானதி பார்க்குறாங்க. குடும்பத்தோடு எல்லாருக்கும் நம்மளை மட்டும் கூப்பிடல பற்றி அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் ஒரு வழியாக வந்து காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா தான் காப்பாற்றினாங்க. பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாருமே அது சந்தோஷமாக இருக்கா. அப்போ வானதி ஃபோன் பண்ணி பார்க்குறா, அதை கட் பண்ணி விட்றான் பல்லவன். இதனால் கோவமாக இருக்காங்க. என்னன்னு தெரியல, அவங்களுக்கு பிடிக்கலை. பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வானதி வந்து இங்கே வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்க அம்மா வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து அழுதுகிட்டு இருக்கா. இல்லை நிலா தான் வந்து வீட்டை விட்டு போக சொன்னாலாம், என்ன அதை பற்றி எதுவும் தெரியல. ஏன்னா பணத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத விஷயத்தை வீட்டில் வந்து சொல்லாமல் அவங்க வீட்டை விட்டு போங்க அப்படி சொல்லி விரட்டி விட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். தெரியல. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்க்க போகிறோம். அதில் மனோஜ் வந்து 30 லட்சம் ரூபா அந்த கடன் வாங்குறாரு. இந்த கதை வந்து குழப்பமாகவே இருக்குது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ மனோஜோடது மாறி மாறி பேசுகிறாங்க. அதுக்கு வந்து வீட்டில் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை தான் வந்து கையெழுத்து போடுறாரு. உடனே அதுக்கு இது முத்து வந்து கோவப்படுறாரு. ஒன்றால் அப்பா வந்து கையெழுத்து போட்டிருக்காரு, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் என்னால் யாருக்கும் பிரச்சனை வேண்டாம், சொத்தை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொத்து அப்படின்னு வீடு இருக்குது, இந்த சொத்தை பிரித்து 3 பேருக்கு பங்கு போட போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து பூங்காட்டு திருமா அங்கே சீரியலில் வந்து பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவள் அண்ணன் வந்து அவகிட்ட வந்து குமரன்ட்ட சொல்கிறார், நான் ஆனந்தியை காதலிக்கிறேன், வீட்டில் போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. வீட்டில் போய் சொல்கிறார், இந்த மாதிரி ஆனந்தியை வந்து எங்கள் அண்ணன் விரும்புகிறாரு, அவர் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆனந்தி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம போய் குமரன்ட்ட காதலில் சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நேராக ஜவுளி கடைக்கு வந்துடுறாரு. அண்ணன்ட்ட வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வீட்டில் போய் நான் பொண்ணு கேட்டாச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே ஆனந்தி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, நான் உன்னை தான் காதலிக்கிறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுது வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து குமரன் வீட்டில் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம்.